வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். நாம இன்னைக்கு டேலி பிரைம்ல ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வித் ஜிஎஸ்டி பேமெண்ட் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த பேமெண்ட் வவுச்சர் போடும் பொழுது எகனஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி ரெஃபர் பண்ணி பேமெண்ட் வவுச்சர் போடுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ல, அதாவது ஜிஎஸ்ஆர் 2ல வந்து ஐடிசி வந்து எப்படி காட்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த பேமெண்ட் வவுச்சர் வந்து எகனஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை ரெஃபர் பண்ணி எப்படி வந்து பேமெண்ட் வவுச்சர் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா? மொத்தமா ஒரு 5 எக்ஸ்பென்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல், டிஎன்இபி, ஸ்டார் என்டர்டைன்மெண்ட், கிங் பிரிண்டிங் பிரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன். அதாவது பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ல வரும். டிஎன்இபி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். கிங் பிரிண்டிங் பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ்ல வரும், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிளர் காலத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸு, ஜிஎஸ்டி நம்பரு, அதோட ஹெச்எஸ்என் கோடு, இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஜிஎஸ்டி ரேட்டு, அதாவது இந்த சர்வீசஸ்க்குலாம் வந்து என்ன ஜிஎஸ்டி ரேட்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு வரும், ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு வரும், டோட்டலாக எவ்வளவு வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த மொத்தம் இதில் இருக்கிற 5 என்ட்ரியை தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த டேலி பிரைமில் வந்து போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 5 ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரியை வந்து எப்படி பேமெண்ட் வவுச்சர் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்வே ஆப் த டேலி வந்துட்டு நீங்க வந்து வவுச்சர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதுல ஜேர்னல் வவுச்சர் ஜேவி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? இதுல F2 போட்டுங்க. டேட் வந்து பாத்தீங்கன்னா 5/4/2022. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து டெபிட் பண்ணி நம்ம யாருக்கு கொடுக்க போறோமோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எலுக்கு நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ல டெபிட் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் எந்த இன்வாய்ஸ் நம்பரோ அதை கொடுத்துட்டோம்னா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து மைனஸ் ஆயிடும். மைனஸ் ஆயிட்டுனா நீங்க வந்து பேலன்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் அதுல வந்து காட்டும். பிஎஸ்என்எலுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து காட்டாது. நீங்க பேமெண்ட் வவுச்சர் போட்டுட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து காட்டாது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டேட் வந்து போட்டுட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ட் சி. ஓகே, இதுல வந்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், ஓகே, எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் பண்ணணும். ஏன்னு கேட்டா ஐடிசி அப்பதான் அவைலபிளா கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நீங்க வந்து எஸ் கொடுத்துக்குங்க, சரிங்களா? இதுல ஜஸ்ட் இந்த ஹெச்எஸ்என் அல்லது சர்வீஸ் அக்கௌண்ட் கோடை மட்டும் கொடுத்துப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ்ங்கிறதுனால சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு மட்டும் தான் வரும், சரிங்களா? 998429, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன். இதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் டாக்ஸபிள வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது மொத்தம் ஐஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு போட்டா போதும். அதாவது டாக்ஸ் ரேட்டு இது வந்து 18%. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம போட்டுப்போம். சென்ட்ரல் டாக்ஸ் வந்து 9%, ஸ்டேட் டாக்ஸ் வந்து 9% வந்துடும். நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை, இதுல வந்து சர்வீசஸ் வச்சு நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்ம பிஎஸ்என்எலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபா வந்து, அதாவது ஜிஎஸ்டி இல்லாம வந்து 7500 ரூபா கட்டுறோம். 7500 ரூபா நீங்க வந்து இங்க போட்டுக்கங்க. இன்க்ளூட் ஜிஎஸ்டி வந்து இதுல போடாதீங்க, சரிங்களா? மறுபடியும் டெபிட் பண்ணிட்டு நீங்க ஆல்ட் சி கொடுத்துங்க. இதுல வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி கிரியேட் பண்ணிக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி அண்ட் டாக்ஸஸ்ல வரும். இதுல வந்து டைப் ஆஃப் டியூட்டி வந்து ஜிஎஸ்டி, டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இதை வந்து என்டர் அடிச்சு சேவ் பண்ணிக்கலாம். மொத்தம் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 675 ரூபாய் போட்டுங்க. அடுத்ததும் நீங்க டெபிட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல்ட் சி, ஓகே, எஸ்ஜிஎஸ்டி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டியூட்டி அண்ட் டாக்ஸஸ்ல வரும். இது வந்து டைப் ஆஃப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரும். டாக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் டாக்ஸ் வரும், சரிங்களா? இதையும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து 675 ரூபா. மொத்தம் டாக்ஸ் ரேட் பிஎஸ்என்எலுக்கு பில்லுக்கு வந்து, அதாவது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்க்கான சர்வீஸ் டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 18%. இதுல
ஸ்டேட் ஜிஎஸ்டி 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிரெடிட் எதில் பண்ணணும்? பிஎஸ்என்எல்ல பண்ணணும். ஆல்ட் சி பிஎஸ்என்எல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வச்சுக்கிங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் இதில் பில் வைஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் கம்பல்சரி அந்த இடத்துல வந்து எஸ் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டுடலாம். 33AA BC B5 576 G1D1. ஓகே, நம்ம அடுத்தது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணீங்கன்னா இதுல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும்போது அந்த இன்வாய்ஸோட நம்பர் வந்து நீங்க இதுல வந்து கொடுத்துடணும். 115272 நான் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8850. ஓகே, நம்ம கொடுத்து இப்போ ஜஸ்ட் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மொதல் ஜேவி வந்து மொதல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். ரெண்டாவது ஜேவி இது வந்து 8/4/2022. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி, அதாவது எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வச்சுக்கோம். ஆல்ட் சி நம்ம எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து அண்டர் வந்து நீங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இது ஜிஎஸ்டி வந்து அப்ளிகேபிள் தான், அப்ளிகேபிள் கொடுத்துங்க. இதுல செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அதுல நம்ம வந்து எஸ் கொடுத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டிஎன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு வச்சு நம்ம இதை போடுவோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து நான் ஜிஎஸ்டி கூட்ஸ்ன்னு நீங்க எஸ் கொடுத்துருங்க. இது எல்லாமே முடிஞ்சிடும். இதுல டைப் ஆஃப் சப்ளை நீங்க சர்வீசஸ் வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம ஜிஎஸ்டி இல்லாம இந்த என்ட்ரி வந்து நம்ம போட போறோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய். எதுல கிரெடிட் பண்ணணும்? டிஎன்இபில நம்ம கிரெடிட் பண்ணணும். ஆல்ட் சி. ஓகே, டிஎன்இபின்னு நான் போட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல வரும். சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பில்வைஸ் டீடைல்ஸ்ல நீங்க வந்து எஸ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை நம்ம வந்து போட்டுப்போம். இதுல 33MR IS 05880A1DA அப்படின்னு போட்டுக்கிறோம். சரி, ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுக்கணும், அந்த இன்வாய்ஸோட நம்பரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? TN 525356 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து இதையும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஜேவி வந்து நம்ம போட்டோம். மூணாவது ஜேவி F2 10/4/2022. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ட் சி வழக்கம் போல இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் டிவி ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இது எக்ஸ்பென்சஸ் போட்டுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல செலக்ட் பண்ணிக்கங்க. அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி டீடைல்ஸ்க்கு வந்துருங்க. இதுல ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கொடுத்துங்க. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நீங்க வந்து எஸ் கொடுத்துங்க. சரிங்களா? எஸ் கொடுத்துங்க. இதுல அதோட அக்சஸ் அண்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு மட்டும் இதுல கொடுத்தா போதும். அதாவது 998361. சரிங்களா? அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வழக்கம் போல பர்ச்சேஸ் டாக்ஸபிள் வந்து நீங்க கொடுத்துக்குங்க. சரிங்களா? இந்த இடத்துல ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 12% நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. சென்ட்ரல் டேக்ஸ் வந்து 6%, ஸ்டேட் டேக்ஸ் வந்து 6%. இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் வச்சு நீங்க வந்து சேவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுல மறுவாட்டி நீங்க டெபிட் பண்ணீங்க. இதுல ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு வருது? சாரி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 510 ரூபா வருது. அதுக்கப்புறம் டெபிட் பண்ணிட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து 510 ரூபா போட்டுங்க. அதுக்கப்புறம் எதுல கிரெடிட் பண்ணோம்? நம்ம ஸ்டார் என்டர்டைன்மெண்ட்ல கிரெடிட் பண்ணோம். அதையும் லெஜர் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஆல்ட் சி நான் வந்து ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். பில் வைஸ் டீடைல்ஸ் நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரையும் நான் வந்து இதுல ஃபில்அப் பண்ணிக்கிறேன். 33AEZB. ஓகே, C5 385D1ZB போட்டுக்குங்க. ஓகே, இப்போ வந்து இதையும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுலயும் வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கேக்குது. இதுல நீங்க நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணிக்கங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா SA 78945. சரியா? மொத்த அமௌண்ட் வந்து
9520 கிரெடிட். ஓகே, இப்போ இதுல எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எக்ஸ்பென்சஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிங் பிரிண்டிங் பிரஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா 12/4/2022. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன எக்ஸ்பென்சஸ்? பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஆல்ட் சி நம்ம அதையும் கிரியேட் பண்ணிப்போம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ். ஓகே, எக்ஸ்பென்சஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். நீங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துங்க. கீழே வந்து சேச்சுரேட்டட் டீடைல்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல நீங்க வந்து எஸ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? இது HSN கோடு வந்து பாத்தீங்கன்னா 998912. சரிங்களா? அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 18% ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம சேவ் பண்ணிடுவோம். டைப் ஆஃப் சப்ளை வந்து சர்வீசஸ் வச்சு நீங்க இதை வந்து சேவ் பண்ணிருங்க. சரிங்களா? மொத்தம் அமௌண்ட் இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2500. ஓகே, அதுக்கப்புறம் டெபிட் பண்ணிக்கங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி இது வந்து பாத்தீங்கன்னா 225. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட் இதையும் டெபிட் பண்ணிக்கங்க. ஓகே, டெபிட் கொடுத்துங்க. இதையும் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 225. ஓகே, கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா யார் இதுல பண்ணணும்? ஆல்ட் சி, அது கம்பெனி வந்து கிரியேஷன் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா கிங் பிரிண்டிங் பிரஸ். ஓகே, பிரிண்டிங் பிரஸ். ஓகே, கிங் பிரிண்டிங் பிரஸ்ல நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பில்வேஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க எஸ் கொடுத்துக்கணும் கம்பல்சரியா. சரிங்களா? இப்போ நம்ம இதுல ஜிஎஸ்டி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 32 AAFF K4 126L 1ZG. ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 52368 இன்வாய்ஸ் நம்பரு. அமௌண்ட் வந்து மொத்தம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2950 கிரெடிட். ஓகே, இப்போ நம்ம இதையும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஃபைனலா வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், அதாவது வாட்டர் பாட்டில் வந்து ஆஃபீஸ்க்காக வாங்கியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கும்பொழுது வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். F2 18/4 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஆல்ட் சி. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி சேச்சுரேட்டரி டீடைல்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல வந்து நீங்க எஸ் கொடுக்கணும். சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 996921. சரிங்களா? இது நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள். ஓகே, இதோட ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 12%. ஓகே, நம்ம இப்போ இதையும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1050 ரூபா. இதுல மறுபடியும் டெபிட் கொடுத்துங்க. இதுல சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 63. ஓகே, அடுத்தது டெபிட் கொடுத்துக்குங்க. இதுல ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 63. கிரெடிட் எதுல பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கம்பெனி பேர் வந்து ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஓகே, ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன், ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. என்ட்ரி பண்ணிக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல வரும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல வரும். பில்வைஸ் டீடைல்ஸ் வந்து நீங்க எஸ் கொடுத்துங்க. ஜிஎஸ்டி நம்பர் வந்து அடுத்தது என்ட்ரி பண்ணணும். 33MRIS05. ஓகே, 880A1DA. ஓகே, இதை நம்ம வந்து இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுல நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணி அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். 4258. டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1176 கிரெடிட். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணிடணும். அதாவது எக்ஸ்பென்சஸ்ல டெபிட் பண்ணி நம்ம யாருக்கு வந்து கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடணும். இப்போ வந்து அந்த யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வவுச்சர் வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கெட் ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்க வந்து வி வந்து பிரஸ் பண்ணிக்கங்க. வவுச்சர் இதுல
5 பேமெண்ட் வவுச்சர். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் பேமெண்ட் குடுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? முதல்ல பிஎஸ்என்எல்க்கு இத வந்து அக்கவுண்ட்ல வந்து நீங்க கேஷா குடுக்க போறீங்களா? செக்கா குடுக்க போறீங்க? முதல்ல நான் வந்து கேஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கஸ்டமரோட நேம் பிஎஸ்என்எல். ஓகே. இந்த இடத்துல அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஜேர்னல்ல கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து இங்க பெண்டிங் பில்ஸா வந்து காட்டும். அதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிங்க. பிஎஸ்என்எல்க்கு வந்து நம்ம வந்து பேமெண்ட் வவுச்சர் வந்து போட்டுட்டோம். ரெண்டாவது டிஎன்இபி. ஓகே. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து கேஷ் தான் நம்ம கொடுக்குறோம். இதுல வந்து டிஎன்இபி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வந்து நீங்க அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன பெண்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டும். நீங்க எந்த பேமெண்ட் அது எந்த பில்லுக்கு வந்து நீங்க பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. இதுவும் நம்ம வந்து கேஷ் கொடுத்துட்டோம். ஜஸ்ட் என்டர் கொடுத்து நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் என்டர்டைன்மெண்ட். இதுங்களுக்கு வந்து செக் கொடுக்குறோம் நம்ம. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியை வந்து நீங்க இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார் என்டர்டைன்மெண்ட். இதுல அதே மாதிரி டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நீங்க அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துக்கங்க. அந்த பில்லிங் என்ன பில் பெண்டிங் இருக்கோ அது வந்து இந்த இடத்துல கரெக்டா வந்து காட்டும். இதை நீங்க செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல செக் நம்பர் கேட்கும். 00125 கொடுத்துங்க. இதுல நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிங் பிரிண்டிங் பிரஸ், அக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன் இந்த 2 பில்லு தான் பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்கு. ஓகே. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிங் பிரிண்டிங் பிரஸ். இது வந்து செக் கொடுக்குறேன். நீங்க எஸ்பிஐ செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல கிங் பிரிண்டிங் பிரஸ் வந்து கொடுத்துங்க. இந்த அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்ன பில்லோ அதை வந்து காட்டும். ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு கடைசியில இதையும் வந்து நீங்க 00125 கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தம் நம்ம பிஎஸ்என்எல் பேமெண்ட் கொடுத்துட்டோம். டிஎன்இபிக்கு வந்து பேமெண்ட் வவுச்சர் போட்டோம். ஸ்டார் என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து பேமெண்ட் வவுச்சர் போட்டோம். கிங் பிரிண்டிங் பிரஸ் வந்து நம்ம வந்து பேமெண்ட் வவுச்சர் போட்டோம். லாஸ்டா வந்து ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன் அதுக்கு மட்டும் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பாக்கி இருக்கு. இது வந்து நம்ம வந்து கேஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நீங்க அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங் பில்ஸ்ல அந்த பில் வந்து காட்டும். சரிங்களா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும். சரிங்களா? இப்போ ஓகே. நம்ம இப்போ எல்லாத்துக்கும் ஜேர்னல் வவுச்சர் போட்டோம், பேமெண்ட் வவுச்சரும் போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்க இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போய் பாத்தீங்கன்னா இதுல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல இது எல்லாமே காட்டும். நம்ம என்னென்னலாம் ஜேவி போட்டு பேமெண்ட் பண்ணோமோ அது எல்லா வவுச்சருமே இங்க வந்து காட்டும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ், நாலாவதா ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி காட்டுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்ல எப்படி வந்து ஐடி சேர்ந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே. நம்ம கேட்வே ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்க இதுல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு அதுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. சரிங்களா? அதுல ஜிஎஸ்டார் 2ன்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 எக்ஸ்பென்சஸ் வந்து போட்டிருந்தோம். சரிங்களா? அதுல 4 எக்ஸ்பென்சஸ் பி2பி இன்வாய்சஸ்ல காட்டுது. கிங் பிரிண்டிங் பிரஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல், ஸ்டார் என்டர்டைன்மெண்ட், ஆக்வா வாட்டர் பியூரிஃபிகேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா நில் ரேட்டட் இன்வாய்சஸ்ல வந்து அந்த டிஎன்இபி மட்டும் இதுல காட்டுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம டிஎன்இபிக்கு மட்டும் வந்து நம்ம பேமெண்ட் வச்சு போட்டோம். அதனால வந்து அந்த இது வந்து நில் ரேட்டடு இன்வாய்சஸ்ல வந்து காட்டுது. அதாவது ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். அதனால இது வந்து நில் ரேட்டடு எக்ஸ்பென்சஸ்ல வந்து காட்டுது. மொத்தமா ஐடிசி அவைலபிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2946. சரிங்களா? ஐடிஸ் வந்து எவ்வளவு அவைலபிளா இருக்கு? 2946 அவைலபிளா இருக்கு. இப்படிதான் வந்து பேமெண்ட் வவுச்சர் வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.